Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் வீடியோ என்ன அப்படின்னா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து ஒன் டேல, அதாவது 24 ஹவர்ஸில் இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணுங்கிற வந்து ஒரு சேலஞ்சிங் வந்து எடுத்திருக்கோம். ஆக்சுவலி இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே நான் ஒரு ப்ளவுஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம செகண்ட் ப்ளவுஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து 24 ஹவர்ஸில் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் ரெண்டாவது ப்ளவுஸ் வந்து நான் ஆர்டர் எடுத்தேன். நான் நினச்ச டைமிங் ஒன்று, பட் நான் அதை கம்ப்ளீட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நான் கண்டிப்பாக 24 ஹவர்ஸில் நான் முடிக்கணும்னு வந்து பிளான் பண்ணி தான் வந்து கண்டிப்பாக நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணேன், ஸோ இந்த டிசைன் எப்படி பண்ணியிருக்கோம், இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ டைமிங் எப்படி வந்து மேனேஜ் பண்ணேன், என் ஸ்லீவ் பார்ட் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணி முடித்தோம், அதுக்கப்புறம் வந்து எப்படி நெக் பார்ட் ஸ்டார்ட் பண்ணேன், எல்லாமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை ஓப்பன் பண்ணலாம். ஆக்சுவலி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் வந்து ஹெவி ஒர்க்கு தான். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். நல்லா வந்து ஒரு சூப்பர் எல்லோ கலரில் வந்து நான் அந்த டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், வாவ், பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லையா, எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப கிராண்டான ஸ்லீவ் சொல்லப்போனால், ஏன்னா ஆக்சுவலி வந்து ரொம்ப ஃபேட்டி ஸ்லீவு அண்ட் தென் வந்து ரொம்ப நெருக்கமாக அவ்வளோ அழகாக வந்து இந்த ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செக்குடு பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மோட்டிவ் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அவங்க என்ன டிசைன் நமக்கு ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணாங்க, நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கீழே வந்து பார்க்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜரியில் டபுள் லைன் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஆல்ரெடி இந்த ப்ளவுஸ் வந்து எல்லோ கலர், சரியா? ஸோ இந்த எல்லோவில் நம்ம கண்டிப்பாக எல்லோ கலரில் சுகர் பீட்ஸ் கொடுத்தோம்னா தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது பாருங்கள். ஸோ ஆனால் இப்போ வந்து நமக்கு வந்து ஒர்க்கு தெரியுது. எப்படி தெரியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் நான் கொடுத்துருக்கிறது வந்து காப்பர் கலர். ஸோ நீங்கள் வந்து காப்பர் கலரில் சுகர் பீட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒர்க்கு தெரியும். இப்போ இதுவே நீங்கள் வந்து இப்போ நான் உங்களுக்கு கோல்டன் கலரில் நான் வந்து சுகர் பீட்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து கோல்டனில் வந்து உள்ளது தான். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்படியே கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் டப்பாவில் இருக்கிறனால தெரியுது. இதே நான் வந்து ப்ளவுஸில் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக தெரியாது. அதனால தான் நான் வந்து கொடுத்துருக்கிறது வந்து காப்பர். இது வந்து கொஞ்சம் பிளாக்கிஷ் கலரில் வந்து லைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிசைன் எப்படி பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைன் வந்து ஜரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வீட் பீடில் வந்து காப்பர் கலர் வந்து செகண்ட் லைன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தேர்ட் லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி வந்து அவங்க கொடுத்த டிசைனில், அதாவது ஸோ இந்த டிசைன் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு யார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம பிரைடல் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி இந்த டிசைன் வந்து மேக்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நீங்கள் டிசைன் மேக்கிங் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க கொடுத்த டிசைனில் வந்து கீழே வந்து ஆக்சுவலி பார்டரே கிடையாது, சும்மா சிங்கிளாக ஒரு லைன் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அந்த லுக் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காதுங்கிறனால நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 2 லைன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து செக்குடு பண்ணியிருக்கோம். செக்குடு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இதில் இருக்கிற எத்தனை மோட்டிவ் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? திட்டத்தட்ட வந்து இதில் இருக்கிறது வந்து மொத்தம் 70 மோட்டிஃபுங்க. எண்ணி பார்த்தா அவங்களுக்கு தெரியும், 70 மோட்டிஃப் வந்து பண்ணியிருக்கோம். அவ்வளோ நல்லா ஃபேட்டி ஸ்லீவு. ரெண்டாவது அவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் 70 மோட்டிஃபும் இதுலேயும் 70 மோட்டிஃப் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். எண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து செக்குடு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே நாட் பண்ணணும், இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே நாட் பண்ணணும். எப்பயுமே ஒன் சைடு மட்டும் ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த சைடு லெஃப்ட் சைடு எடுக்கணும். இங்கே ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணியிருக்கேன், இங்கே ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணியிருக்கோம், இங்கே ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணியிருக்கோம், இங்கே ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி செக்குடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சிடணும். முடித்ததுக்கு அப்புறமா தான் சென்டரில் மோட்டிவ் பண்ணணும். இப்போ இந்த செக்குடு பேட்டர்ன் நீங்கள் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னு வந்து கேட்கலாம். ஸோ இதோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இன்ச்சுக்கு ஒரு, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு, 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு.
ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து பாயிண்ட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் பண்ணி வந்து கரெக்டாக வந்து ஸ்கேல் இல்லைனா குட்டி ஸ்கேல் இருக்குல்ல, அந்த குட்டி ஸ்கேல் வந்து எடுத்துகிட்டு அழகாக வச்சு நீங்கள் வந்து கோடு போட்டாவே வந்து சரியாக வரும். மறுபடியும் குட்டி ஸ்கேல் வச்சு வந்து கோடு போடுங்க. மேபி உங்களுக்கு வந்து எனக்கு ஸ்லீவ் பார்ட்டுக்கு எப்படி வந்து அதாவது செக்குடு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ 3-4 செக்குடு பேட்டர்ன் எப்படி வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணணுங்கிற ட்ரேசிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஸோ சென்டரில் வந்து மோட்டிவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மோட்டிவ் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணியிருக்கோங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 5 நம்பர் பீடை சென்டரில் வச்சு நாட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தள்ளி வந்து ரெட் கலர் ஸ்டோன் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி ஒட்டிடணும். ஒட்டினதுக்கப்புறமா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுகர் பீட் வச்சு நாட் பண்ணணும். தென் இங்கே ஸ்டார்ட் பண்ணி சுகர் பீட் வச்சு நாட் பண்ணணும். தென் இங்கே ஸ்டார்ட் பண்ணி சுகர் பீடில் நாட் பண்ணணும். தென் இங்கே ஸ்டார்ட் பண்ணி சுகர் பீடில் நாட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி வரிசையாக வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஆக்சுவலி அவங்க கொடுத்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வந்து ஸ்டோன் வச்சு நம்மளை வந்து அவங்க கொடுத்த டிசைனில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வந்து எல்லோ கலரு. ஸோ இதில் போய் நான் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து நான் கொடுத்து ஒர்க் பண்ணுறேன். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோனையே காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து இதில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒயிட் கலர் ஸ்டோனை தூக்கி நான் வச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக லுக் வந்து நல்லாவே இருக்காது. ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லாமே ஒன்று மண்ணா மாதிரி இருக்குமே தவிர ஒர்க்கு பண்ணியிருக்கிறதே நமக்கு தெரியாது. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் நான் இன்க்ளூட் பண்ணவான்னு கேட்டேன். அவங்க கான்ட்ராஸ்ட் கலர் இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொன்னனால நான் கான்ட்ராஸ்ட் கலர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அழகாக நம்ம லாங் ஸ்லீவ் ரொம்ப ஃபேட்டி ஸ்லீவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தா தெரியும், ஒரு செக்குடில் கூட நான் ஃப்ரீயாக வந்து நான் விடலை. நான் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கீழே கொஞ்சோடு இடம் இருந்தாலும் அதுலேயுமே வந்து சிங்கிள் ஸ்டோன் வச்சு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக பண்ணால் தான் உங்களுக்கு டாப் டு பாட்டம் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா லுக்காக வந்து இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம். ஸோ சொல்லப்போனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டைமிங் வந்து ரொம்ப அதிகமாச்சு. நான் செக்குடு தானே ஓரளவுக்கு நம்ம சீக்கிரமாக பண்ணலாம் நான் பிளான் பண்ணேன். கண்டிப்பாக கிடையாது. இந்த மோட்டிவ் மட்டும் பண்ணி கொடுக்குறதுக்கே அப்படியே எனக்கு நாக்கு தள்ளிருச்சு. ஸோ இதை வந்து நான் காலையில் 11 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 7 o'clock தான் நான் முடித்தேன். நான் பார்த்துக்கோங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டாக அதுவும் கஷ்டப்பட்டு முடிக்கணுங்கிறதுக்காண்டி ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணி நான் முடித்தேன். ஈவினிங் 7 மணிக்கு நான் முடிச்சிட்டேன்னா 7 மணிக்கு முடித்ததுக்கப்புறமா இதை வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதை 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து 2:30 மணின்னு நினைக்கிறேன். நைட்டு 2:30 மணிக்கு தான் வந்து இதை வந்து நான் முடித்தேன். ஆக மொத்தம் இது ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே வந்து கரெக்டாக வந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எனக்கு டயர்டாகவும் ஆகிட்டேன்னா சரி அதனால் நம்ம தூங்கலாம். ஸோ தூங்கினா தான் நம்மளை ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறமா மறுபடியும் அலாரம் வச்சு நான் வந்து மார்னிங் அதாவது நான் தூங்குனது 2:45 நான் 3 மணிக்கு தான் கரெக்டாக வந்து 2:45 முடித்தேன். 3 மணிக்கு நான் படுத்துட்டு அலாரம் வச்சு நான் கிட்டத்தட்ட வந்து 6:30க்கு அலாரம் வச்சு என்னால் எந்திரிக்க முடியல. அதனால் நான் 7 மணிக்கு எந்திரிச்சேன். ஸோ 7 மணிக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த ஒர்க் வந்து பாருங்கள், இது வந்து நம்ம வந்து பேக் நெக் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பியூட் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஆக்சுவலி நெக்கு. ஸோ இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்து நம்ம இந்த பாட் நெக் வந்து பண்ணியிருக்கோம் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாட் நெக். ஸோ இந்த பாட் நெக் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ காலையில் வெள்ளத்தில் எந்திரிச்ச உடனே நான் என்ன செஞ்சேன்னா இதை தான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து டிசைன் மேக்கிங் பண்ணேன். ஸோ நான் சொன்னேன்ல 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து நான் கரெக்டாக 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மணிக்கு ஒரு அரை மணி நேரமாக இல்லை ஒரு 3/4 மணி நேரத்தில் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ 3/4 மணி நேரத்தில் முடிச்சுட்டேன். ஸோ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஜரியில் டபுள் லைன் கொடுத்துருக்கேன். ஜரியில் டபுள் லைன் கொடுத்ததுக்கப்புறம் சுகர் பீடில் ஃபஸ்ட் லைன் கொடுத்துருக்கேன். சுகர் பீடில் ஃபஸ்ட் லைன் கொடுத்து இந்த இடத்துல கரெக்டாக ஷார்ப்னஸ் வரணும். அப்போ தான் உங்களுக்கு பார்ட் நல்லா ஷேப் அழகாக வரும். குத்தி லாக் பண்ணி ரிவர்ஸ் பண்ணால் தான் ஷார்ப்னஸ் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் இந்த ஷார்ப்னஸ் கொடுத்தா தான் அடுத்தடுத்த லைன் கரெக்டாக வரும். பார்த்தீங்களா எவ்வளோ ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் லைன் சுகர் பீட், அதுக்கப்புறம் வந்து செயின் ஸ்டோன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மறுபடியும் சுகர் பீடில் ஒரு லைன் வச்சு கொடுத்துருக்கேன். தென் மறுபடியும் செயின் ஸ்டோன் வச்சு நான் கொடுத்துருக்கேன். தென் மறுபடியும் வந்து சுகர் பீடில் லைன் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை லைன் கொடுத்துருக்கோம், பார்டர் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 5 லைன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வீட் பீடில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இங்கேருந்து எடுத்து குத்தி லாக்கு குத்தி ரிவர்ஸ் எடுத்து இன்னொரு இது வச்சு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். தென் மறுபடியும் குத்தி ரிவர்ஸ் எடுத்து இந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நான் அழகாக வந்து ஜிக்ஜாக் டைப்
டைப்பில் வச்சு நான் வந்து வீட் பீடை வச்சு நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்டோனு, ஸோ இது வந்து ரவுண்டு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸோ ரவுண்ட் ஸ்டோனை ஒட்டி இங்கேருந்து கொண்டு வந்து இந்த ரவுண்டு அப்படி சுழிச்சு விட்ற மாதிரி, இங்கேருந்து கொண்டு வந்து சுழிச்சு விட்ற மாதிரி, ஸோ இங்கேருந்து கொண்டு வந்து சுழிச்சு விட்ற மாதிரி, ஸோ இந்த மாதிரி சுகர் பீடு வரிசையாக வச்சு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப லோ நெக்கு, அதுக்கப்புறம் அங்கங்கே நம்ம எம்டியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் ஸ்டோன் வச்சு சுகர் பீட்லேயே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பார்ட் நெக் வந்து நமக்கு கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா, நான் காலையில் வந்து ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக வந்து நான் 11 மணிக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து டைமிங் கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாளைக்கு 11 மணிக்கு நான் முடிச்சுட்டேன். பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதுக்கு நான் தூங்கின டைம் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் தான் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணேன். பட் ஏன்னா சேலஞ்சை நம்ம முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து இதை பண்ணேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் ப்ளவுஸ் பண்ணதுனால தான் ஓரளவுக்கு வந்து இந்த செகண்ட் ப்ளவுஸ் வந்து நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஃபஸ்ட் ப்ளவுஸ் வந்து இதை விட சிம்பிள் தான். பட் வந்து செகண்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி. அதுவும் குறிப்பாக வந்து சொல்லப்போனால் இந்த ஸ்லீவ் பார்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நெருக்கமாக வந்து அவ்வளோ மோட்டிவ் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம ஸ்ப்ளிட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இந்த ப்ளவுஸுமே நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம பியூட்டிஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ நாங்கள் எமர்ஜென்சி ப்ளவுஸ்லேருந்து எல்லா ஆர்டர்ஸுமே வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மேபி உங்களுக்கு ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஆரி விங்ஸ் வேலை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளாத் வந்து எங்களுக்கு வந்து சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மார்க்கிங்கை வச்சு நாங்கள் அழகாக மார்க் பண்ணி, ஸோ அவங்க அளவு எல்லாமே அவங்க சொன்னாங்க. ஸோ அதை வச்சு நாங்கள் மார்க் பண்ணி பியூட்டிஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து கொரியர் வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து வீடியோ எல்லாமே எடுத்து வந்து சென்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு குட் ரிவ்யூ கொடுத்தாங்க. ஸோ நீங்களும் இந்த டிசைன் எப்படி இருக்குங்கிறத வந்து ரிவ்யூ கொடுங்க. ஸோ என்ன மாதிரி நீங்களும், ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி எமர்ஜென்சி ஒர்க் வந்து கண்டக்ட் பண்ணலாம், ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் தான் வந்து நான் சொல்கிறேன். ஓகே பாய். ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினச்சிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குமே வந்து நம்மளுடைய சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த ப்ளவுஸ் மாதிரி திருப்பி ரிப்பீட்டடாக வரும்போது கண்டிப்பாக நான் டுட்டோரியல் வந்து கொடுக்குறேன். அண்ட் தென் திஸ் இஸ் மை செகண்ட் ப்ளவுஸ், சேலஞ்சிங் ப்ளவுஸ். அதுவும் வந்து 24 மணி நேரத்தில் 3 மணி நேரம் தூக்கம்தான். ஸோ நம்மளால் முடியும் நினச்சா கண்டிப்பாக முடியும், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அந்த இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ நீங்கள் யாராவது ஆரி கிளாஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் ஆரி கிளாஸஸ்மே வந்து செம்மையாக வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். ஹாவ் ஏ நைஸ் டே.